ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துட்டாலே ஒரே என்ஜாய்மெண்ட், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் ஹவுஸ் ஓனர் ஆண்டியோட ஃபங்க்ஷன் தான். நம்ம ரிலேட்டிவ்ஸில் எப்படி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். த கிராண்ட் வெட்டிங் ஐயப்பன் தாங்கலில் இருக்க ஸ்ரீ சக்தி பேலஸில் தான் நைட்டு ரிசப்ஷன், வெட்டிங் ரெண்டுமே. ஸோ என்ட்ரன்ஸில் வெல்கம் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் லைட்டிங் செட்டப் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரள செண்டு மேடம் தான் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அவங்களும் நல்லா ஃபுல் எனர்ஜியோட பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்இடி டிவியும் வெளியே போட்டிருந்தாங்க. ஆண்டி ஒவ்வொருத்தரையுமே சிரிச்சிட்டே நல்லா ஜாலியாக இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் பிரைட் அண்ட் க்ரூமும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட இருந்த மேளம் கொடுத்து அதுவுமே கொஞ்சம் நல்லா ஃபன்னாக தான் போயிட்டுருந்தது. அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஸ்டேஜில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். அம்மா, தம்பி, தம்பியோட ஒய்ஃபு, அப்புறம் ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாம் போயிருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக தம்பி மொய்க்க வர கொடுத்து மறந்துட்ட மூமெண்ட்டு பயங்கர காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வந்துட்டான். எஸ்விஎஸ் கேட்ரிங் தான். டைனிங் ஏரியா பார்க்குறதுக்கே நல்லா ஸ்பேஷியஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ரசமலாய், மேங்கோ கேண்டி, அண்ட் இதெல்லாமே வெஜிடேரியன் தான். அண்ட் வெஜ்லேயே வந்து வெஜ் மட்டன் குழம்பு, வெஜ் மீன் குழம்பு, வெஜ் வஞ்சரம் வறுவல், வெஜ் ப்ரான் கிரேவி. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே அப்படியே நான்வெஜ் மாதிரியே தான் இருந்தது. இளநீர் பாயாசம் அண்ட் வெஜ் மட்டன் பிரியாணி, கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பட் சாப்பிட தான் முடியலை. அதுக்கப்புறம் அங்கே சர்வ் பண்ண கேட்ரிங் பாய்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக என்ன வேணும்னு பார்த்து அவ்வளோ ஒரு கேர் எடுத்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணிகிட்ருந்தாங்க. இந்த அக்காவும் தெரிஞ்ச அக்கான்றதுனால கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஐஸ்கிரீம் தான். குழந்தைங்க எங்கே ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலட் எல்லாம் வச்சுருந்தாங்க. பைனாப்பிள், பப்பாயா, கிரேப்ஸ் அண்ட் மஸ்க் மெலனும் இருந்தது. எனக்கு மட்டும் ஃப்ரூட் சாலட் வாங்கிட்டேன். அண்ட் பீடாவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஃபயர் பீடா இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக டிஜே ஏரியாவுக்கு வந்தாச்சு. பாப்பா கொஞ்சம் நேரம் அவள் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. டிஜேக்கான லைட் செட்டப்பும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த 3D மாடலில் போட்டிருந்தாங்க. கீழே ஒரு 3 லேயர் லைட் செட்டப் போட்டிருந்தாங்க. பட் அதுவே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் பசங்களும் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஜேலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஜே முடிச்சுட்டு நைட்டு 11:30க்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அகைன் மார்னிங் 6:30 to 7:30 முகூர்த்தம். ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்து நானும் ஹஸ்பண்ட் மட்டும் ரெடியாகி வந்தோம்.
सर्वेभ्यः शुभमस्तीर्थं लोका समस्ता दीनो भवतः मुनिकण्ठप्पा यल्लम्मा कार्यप्पा कुलकप्पा முதல்வரை பேத்தியம் எம் கோபால் திருப்பதி மமதாகிய குமாரமாகிய திருவள்ளுவர் செல்வன் கோபி கிருஷ்ணா என்கிற மரணுக்கு எண்ணாயிரம் விசிக சாட்சியாக முக்கோடி தேவ சாட்சியாக சபையோ சாட்சியாக அக்னி சாட்சியாக விவாக சமூகத்த கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறேன். ரிசப்ஷன், வெட்டிங் ரெண்டுமே ரொம்ப கிராண்ட் அண்ட் சூப்பராக முடிஞ்சுது. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் நானும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. கீழே ரங்கோலி போடணும் அவங்க வராங்கன்றதுனால. நானும் குட்டி பசங்க மட்டும் சேர்ந்து கீழே ரங்கோலி போட்டோம். என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அம்மா வீட்டை விட்டு பிரிஞ்சு வரோம் அப்படின்னும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம், ஏக்கம் எல்லாமே இருக்கும். நீங்களுமே ஒரு பொண்ணாக இருந்தால் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பொண்ணுமே அப்படி தான் அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த டைம் நம்ம என்ன தான் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னால் கூட அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஃபேமிலி, இதுதான் நம்ம வீடு, எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும். பட் அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்குலாம் கிடையாது. ஆண்டி ரொம்பவே தங்கமான கேரக்டர். ஃபைனலாக அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அந்த வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வர்ற மூமெண்ட் இருக்கே, அது ஒரு சூப்பரான மூமெண்ட் தான். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.